வெட் மேட்டர் சேனல். திஸ் இஸ் வெரி ஸ்டடி லாக்ஸ். நம்ம இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் இருக்குல்ல, அதில் யூனிட் 1ல் இருக்க த கேஸ்டல் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த எழுதுனவங்க வந்து எட்வின் மியூர். ஓகே, அபவுட் த ஆத்தரை பற்றி பார்த்தலாமா? எட்வின் மியூர் வந்து 1887 பிறக்கிறாரு, 1959 இறக்குறாரு. இது வந்து ஒரு ஸ்காட்டிஷ் போயிட்டுன்னு சொல்லலாம், நாவலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், கிரிட்டிக், அதாவது விமர்சகர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சின்ன பிள்ளைலேருந்தெல்லாம் எழுத ஆரம்பிக்கல. இவர் வந்து எப்போ எழுத ஆரம்பித்தார்னா கொஞ்சம் ஒரு ஓல்டு ஏஜ் இருக்குல்ல, அப்போதைக்கு தான் இவரில் எழுத ஆரம்பித்தார். ஆனால் இவர் எழுதின ஒவ்வொரு போயமும் நல்லா உணர்வுபூர்வமாக, ரொம்ப எப்படி சொல்கிறதில்ல, உணர்வுபூர்வமாக அட்ராக்ஷனோடு இருந்தது. அதனால் இன்னுமே இவர் இறந்தாரும் ஆனால் எல்லாத்துக்கும் இவங்க ஞாபகம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போயம், இவங்க எழுதின ஃபஸ்ட் போயம்னால் இதான் ஒன்று. ஃபஸ்ட் போயம் அண்ட் சாரஸ் ஆஃப் த நியூ லிடன், இதான் இவங்க ஆரம்பத்தில் எழுதின போயம். நெக்ஸ்ட் வந்து எழுதுனது வேரியேஷன் ஆஃப் டைம்திங், த நேரோ பிளேஸ், த வாயேஜ் அண்ட் அதர் போயம்ஸ், த லேப்ரின்த் அண்டு ஒன் ஃபுட் இன் எடன். இப்போ வாங்க போயம்குள்ளே போகலாமா? இல்லை நிறைய இருக்கனால ஒவ்வொரு ஸ்டான்ஸாவை படித்து அதோட மீனிங்கை சொல்கிறேன். All through that summer at easy we lay, and daily from the torrent wall we watched the movers in the hay, and the enemy half a mile away, the seemed no tree to use at all. அப்படின்னு இருக்கலாம். இதோட மீனிங், நாங்கள் சம்மர் சீசன் ஃபுல்லாக கவலையே இல்லாமல் படுத்துருந்தோம். டரண்ட், அதாவது கோட்டை ஊச்சி இருக்குல்ல, இந்த கோட்டை ஊச்சிலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அதில் பார்த்தா ஃபுல்லாக இருக்க அந்த ஊரே தெரியும். அதில் அந்த சுற்றி அந்த புல் வெட்டுறவங்க, அந்த புல் இருக்குல்ல அதை அழகுபடுத்துகிறவங்க, அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட எனிமீஸ்லாம் 6 கிலோமீட்டருக்கு தூரத்தில் தான் இருக்காங்க, அதனால் எங்களுக்குலாம் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி இருக்கனால எங்களுக்கு தொந்தரவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் எனக்கு, ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர் வித் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரொவைண்டர் லோட் ஆன் லோட், அவர் ட்வாரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டியர் ஆன் டியர் அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர் ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட். நாங்கள் என்னத்துக்கு பயப்படணும்? அது மாதிரி எதிரிங்க வந்தால் மறைஞ்சி தாக்குறதுக்கு சின்ன ஓட்டை அடுக்கடுக்காக இருக்குது, அவங்க அது வந்தால் போதும். அதுவும் இல்லாமல் எங்கள்கிட்ட லோடாக கருவிங்களும், அதாவது தாக்குறோட கருவிங்களும் சாப்பாடும் இருக்குது, நாங்கள் என்னத்துக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சம்மர் சீசனுக்கு பறைகளும் வருவாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக், ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை நோ மன் குட் வின், எ ஃபுட் ஹோல்ட் தட் நோ கிளவர் ட்ரிக் குட் டேக் அஸ் டெட் ஆர் குயிக், ஒன்லி எ பெர்ட் குட் ஹாவ் காட் என். அதாவது எங்களோட கேட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இந்த செவுறு மாதிரி செம்ம திக்காகவும் ஹைட்டாகவும் இருக்கும். இது வந்து சாதாரணமாக யாருனாலையும் வர முடியாது, அதுவும் வலுவலுன்னு இருக்கும், யாருனாலே ஏறக்கூட முடியாது, அப்படி இருக்கும். இந்த இடத்துக்கு பறவைங்க மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் குட் ஆர் த ஆஃபர் ஆஃப் ஆர் பெய்ட், our captain was brave and we were true, there was little private gate, a little wicket gate, the visit ward let them through. அதாவது இதில் என்ன கேட்குறாங்கன்னா, என் கேப்டன் வந்து தைரியமாக இருக்காங்க, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன். இந்த இடத்துல பெரிய கேட் இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ப்ரைவேட் கேட் இருக்குது, அதாவது சின்ன கேட்டு. அதில் தான் இந்த வயசான அந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் யாரையாவது பார்க்கணுன்னு சொன்னால் அதில் தான் உள்ளே விடுவாங்க. அதில் 1 இல்லை 2 பேர் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. One day our Massian turned to stone, grieving the treacherous as the causes was lost without a groan, the famous Skinner overthrown, and all his secret galleys bears அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
இது வந்து இங்கே வந்து சிக்கலான சுரங்கப்பாதையில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே மெலிசாயிடுச்சு. அதுக்கு காரணம் துரோகம் பண்ணுறாங்களே அவங்கனால தான் இப்படி ஆயிடுச்சு. இந்த கதையோட இது வந்து இந்த ஃபேமஸான ஒரு இது. இவங்க எப்படி பட்டுருச்சு இந்த இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்க சீக்ரெட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. How can this shameful tale told? I will maintain until my death. We could do nothing, being sold. Our only enemy was gold, and we had no arms to fight it with. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவமானமான கதையை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட எனிமீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கம் தான். இந்த தங்கத்தை எதிர்த்து போராட எங்கள்கிட்ட ஈக்குவலாக இந்த கருவி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இந்த லெசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக இல்லைன்னா மறுபடியும் சொல்லுங்கள், மறுபடியும் நடத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.